ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை கேட்கிற யாவரும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நாம் இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேதம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே யோசுவாவிடத்தில் தேவன் சொல்லுகிறார், மோசையோடு கூட நான் இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பதாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் அங்கு வாக்குறுதி யோசுவாவுக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்தார். செங்கடல் 2ஆக பிளந்தது. வனாந்தரத்தில் மன்னாவினால் திருப்தியானார்கள், காடையினால் மண் சாப்பிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவைகளை அவர் நமக்கு பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மளோடு கூட இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய தேவைகளை மனிதனிடத்திலேயோ நம்மளுடைய தேவைகளை தேடி அலைய என்று விரக்தி அடைஞ்சி கடைசியில் நாம் இளைப்பாறுதல் இல்லாமலே இருப்போம். இந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு எல்லாவற்றையும் தேவைகளை அப்பப்போ சந்தித்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் உபாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோட நீ எப்படி இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் வாழ்க்கை முழுதும் நம்மளோடு கூட இருக்க முடியும் அவர் என்பதை உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் எனக்கு முன்பதாக பயந்துரு. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம உயிரோடு இருக்கிற நாளளவும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு முன்பதாக உயிரோடுள்ள நாள் வரைக்கும் பயந்து இருக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக பயந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்து நம்மளோட இருக்கிறதுனால அவர் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வார். அவர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் நாம் உயிரோடுள்ள நாள் வரைக்கும் அவருக்கு முன்பதாக பயந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத புத்தகத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்கிறார். உபாகம புஸ்தகம் 6:16 3வது வசனத்தில் நீ உயிருள்ள நாள் வரைக்கும் அவர் என்ன செய்யணும், பஸ்காவை ஆசரிக்க மறந்திருக்காத, பஸ்காவை ஆசரிக்க மறவாதிரு அப்படின்னு சொல்கிறார். நம்ம உயிருள்ள நாள் மட்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் உயிருள்ள நாள் வரைக்கும் அவன் பஸ்காவை ஆசரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தையும் அவர் எனக்காக எகிப்தில் அடிமையாக இருந்தோம், கர்த்தர் எங்களை விடுவித்தார், இந்த ஆட்டுக்குட்டியினால் எங்களை விடுவித்தார் என்று அந்த பஸ்காவை புசித்து கொண்டு அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, 6:53 யோவான் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 53வது வசனம் 54 நானே வழியும் ஜீவனும் அப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் உயிருள்ள நாள் வரைக்கும் அவருக்கு முன்பதாக பயந்திருக்க வேண்டும். 2வது அவருக்கு முன்பதாக பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துடைய மாம்சமும் அவருடைய இரத்தத்தில் இடைவிடாமல் பங்கு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து 1 சாமுவேல் புஸ்தகம் 25-28 சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாப்பு உயிருள்ள நாள் வரைக்கும் நம்மிடத்தில் பொல்லாப்பு காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் நாம் காணப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நாம் உயிருள்ள நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் நம்மை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய காரியங்களாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பாரானா உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தேற்றி என்றும் நடத்துகிறார். ஆனால் நீயோ அவருடைய பாதைகளை நாம் அறிந்து கொண்டு அவருடைய பாதைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த ஆண்டவர் உன்னை
ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. எப்பொழுதும் உன்னோடு கூட இருந்து தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கா. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒருபொழுதும் அவரை தேடுகிற யாவரும் பசியோடு தீவதில்லை. அவர் திருப்தி அடைய வைத்து அவர் திருப்தியாக வழிநடத்துகிறவர். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் அந்த வெறுமையாக வந்த மனிதனை அவர் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இப்பொழுது இந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயானா, இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க இடம் கொடு. இப்பொழுது அவர் உனக்காக அடிக்கப்பட்டார். இந்த அவருடைய மாம்சத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் நீ பங்கு கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் உன்னோடு கூட எப்பொழுதும் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகவே மாட்டார். விலகாமல் உன் தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆம் அன்புக்குரிய இந்த சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அடுத்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15:5 பாட்டிருக்கு. அவன் நாம் உயிருள்ள நாள் மட்டும் அவன் எசேக்கியா ராஜா செமையானதே செய்தான் என்று பாட்டுக்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, செமையானதை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாராம். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பதாக பயந்திருப்போம். பஸ்காவை ஆசரிக்க மறவாதிருப்போம். பொல்லாப்பு காணாதிருக்கட்டும். செம்மையானதை செய்ய கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் செம்மையானதை எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, எப்பொழுதும் நம்ம செம்மையானதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அந்த ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்தத்தினால ஒன்றுக்கும் எனக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணினபடினால் அவர் பண்ணினவர் உண்மை உள்ளார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இவருக்கு இடம் கொடு. இப்பொழுதே அவருக்கு இடம் கொடு. அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு பொல்லாப்பும் காணப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டவர் உன்னை விட்டு விலகி விடுவார். விலகி விட்டாரா நீ கண்ணீரோடு கூட இருக்க வேண்டும். ஆகையினால் இந்த ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகாதிரும். நான் உன்னோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த காரியங்களை கை கொண்டு இருக்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே வீடியோ வாயிலாக ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்பட்டு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் யோசுவாவுக்கு நீர் வாக்குறுதி கொடுத்தது போல, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லிங்க. அதே போல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், யோசுவாவுக்கு செய்து முடித்தீர், ஒருவனும் எதிர்த்து நிற்கலை ஆண்டவரே. அதே போல் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு மனிதன் எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டு கர்த்தர் மெய்யாகவே இந்த வசனத்தை வார்த்தையின்படி எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் எங்களை தொட்டார் என்கிற சாட்சிகள் இருக்குமானால் இந்த எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 94 870 50 644.